என்னாச்சு ரச்சிதாவுக்கு கடல்ல போய் முழுகுறாங்களே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். ரச்சிதா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பிபில இருந்து ஆரம்பிச்சு சரவணன் மீனாட்சியில இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட கெரியர் இப்ப வரைக்கும் சூப்பரா போய்கிட்டு தான் இருக்கு. என்ன அவங்களோட ரியல் லைஃப் நிறைய சவால்கள்ல சமாளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சீரியல் மறுபக்கம் சினிமாண்டு அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே அந்த பக்கம் தான் இருந்துட்டு இருக்கு. கன்னடத்துல கூட இப்ப ரீசெண்டா ஒரு மூவி ரிலீஸ் ஆனிச்சு. தமிழையும் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நிலையில இப்ப திடீர்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நடுக்கடல்ல போயிட்டு அவங்க 3 தடவை முக்கி எழுகிற மாதிரி. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்க தகப்பனார் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திவசம் கொடுக்கறதுக்காக இப்படி பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா, இது ஷூட் தானா, இல்ல ஜஸ்ட் ரீல்காக பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆனா அது எதுக்குமே பதில் சொல்லாம அந்த போஸ்டுக்கு கீழவே ரொம்பவே கிளியரா ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. இது ஃபயர் அப்படிங்கிற ஒரு படத்துல எடுத்த ஒரு சின்ன ஷாட் தான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு. சில பேர் அதை பார்க்காம அந்த வீடியோ பார்த்து மட்டும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த செய்தி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னும் கொஞ்ச நாளாவே ரச்சிதா அவர்கள் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல தலை போய்கிட்டு தான் இருக்கு. பிகாஸ் முக்கியமா சொல்லணும்னா உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால அது எல்லாத்துக்குமே அவங்க கிளியர் அண்ட் கட்டா விடை கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்களோங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு சின்ன ஒரு ஆச்சரியமான விஷயங்களும் ஏற்பட்டதுனாலதான் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அந்த கேப்ஷன்லயே நிறைய விடைகள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா பாருங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.